ஓம் ஓம் ஓம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. நம்ம இப்போ குருபாதுகா ஸ்தோத்திரம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். గురుపాదుక స్తోత్రம்னா குரு యొక్క ஆச்சரணம். எதனா ஒர்க் பண்ணும்போது நம்ம அங்கே இருக்கக்கூடாது. நம்ம ஸ்தானத்தில் குரு இருந்தால் எப்படி செய்வாங்கோ நம்ம யோசித்து அப்படி தான் செய்யணும். இன்ட்யூஷன் ஆனால் நம்ம உள்ள குரு இருந்து நமக்கு எல்லாம் பிரேரணை கொடுப்பாங்க. அது நம்ம 100% நம்பணும். நம்ம சமர்ப்பிக்கணும். அந்தர்வாணி நமக்கு உள்ளே இருந்து ஒரு வாய்ஸ் வரும், அதுதான் அந்தர்வாணி. அந்த வாய்ஸ் தான் நம்ம குரு நமக்கு சொல்லித்தராங்க. நம்ம எதனா ஒர்க் பண்ணும்போது நம்ம கண்ணு மூடிட்டு நம்ம குரு கிட்ட கேட்கணும், இந்த இந்த ஒர்க் பண்ண போகிறேன், நான் எப்படி பண்ணால் இது சக்ஸஸ் ஆகும் நம்ம கேட்டால் நம்ம குரு நமக்கு சொல்லித்தராங்க. எப்படி பண்ணால் அந்த ஒர்க்கு சக்ஸஸ் ஆகும் அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணணும். இந்த ஸ்லோகம் படிக்கும்போது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். சூரியன் ரைசஸ் பண்ணும்போது சம்பூர்ண ஞான பீஜங்கள் வரும். அந்த சம்பூர்ண ஞான பீஜங்கள் எல்லாம் இந்த சங்கராச்சாரிய விரச்சித குருபாதுகா ஸ்தவம்ல இருக்கு. நம்ம உள்ள குரு இருந்து நமக்கு எல்லாம் சொல்லி தராங்க. அந்த மாதிரி நம்ம ஹிப்னடைஸ் பண்ணணும். நமக்கு எல்லாம் ரெடியாக இருக்கணும். எல்லாருக்கும் தெரியும் 27 நட்சத்திரங்கள் இருக்குது, 12 ராசிகள் இருக்குது. எப்படி டிவைட் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். 27 நட்சத்திரங்கள் இருக்குது. ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள் இருக்குது. எல்லாம் சேர்த்து 27 × 4 108 வரும். அதே மாதிரி 12 ராசிகள் இருக்குது. ஒரு ராசிக்கு 9 நட்சத்திரங்கள் டிவைட் பண்ணிட்டாங்க. அப்படி என்ன 9 ஆனால் 9 9 × 12 108 வரும். அந்த மாதிரி டிவைட் பண்ணிட்டாங்க ஈக்குவலாக. இந்த ஸ்லோகம் படிக்கும்போது மெதுவாக நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம எப்படி டெவலப் பண்ணணும்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரி நம்ம டெவலப் பண்ணிகிட்டே இருந்தால் நமக்கு நம்ம நல்ல கேரக்டரிஸ்டிக்ஸ் வரும். ஃபஸ்ட்டு மேஷராசி. இந்த ஸ்லோகம் எல்லா ஸ்லோகங்கள் இந்த ஸ்தவனில் இருக்கிற எல்லா ஸ்லோகங்கள் நம்ம பாடியில் ஒரு ஏரியான்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அந்த ஏரியாவில் எதனா ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் அந்த ஸ்லோகம் படிக்கும்போது அது எல்லாம் குணமாகும். ஃபஸ்ட்டு மேஷராசி. மேஷராசி ஹெட்டுக்கு ரிப்ரசன்ட் பண்ணுவோம். இது குஜக்கிரக ஆதிபத்தியத்தில் இருக்குது. அஸ்வினி 4 பாதங்கள், பரணி 4 பாதங்கள், கிருத்திகா 1 பாதம் இதுக்கு கீழே வரும். நம்ம மஸ்திஷ்கத்தில் 9 கேந்திரங்கள் இருக்குது. நம்ம உடம்புல 9 துவாரங்கள் இருக்குது. இது எல்லாருக்கும் தெரியும். அந்த 9 கேந்திரங்களுக்கு இந்த 9 துவாரங்களுக்கு ஒரு லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கு இந்த ஸ்லோகம் படிக்கும்போது அது ஆக்டிவேட் ஆகும். அதனால பிளட் ஃப்ளோ எல்லாம் கரெக்டாக இருந்து நம்ம ஹெல்த்தியாக இருக்க முடியும். நம்ம ஹெல்த்தியாக இருந்தானா நம்ம எதனா ஒர்க் கரெக்டாக பண்ண முடியும். இந்த ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ சமஞ்சிதமத்வயம் பரமபிரகாசமகோச்சரம் भेदवर्जितमप्रमेयमनन्तमाद्यमकल्मषं निर्मलं निगमान्तमद्वयमप्रतर्कमबोधकं प्रातरेव हि मानसान्तर्भावयेद् गुरुपादुकाम्. நெக்ஸ்ட் விருஷபராசி. விருஷபராசி சுக்கிரன் ஆதிபத்தியத்தில் இருக்காங்களோ ஃபேஸ் ஏரியான்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ப்ளூ கலர். கிருத்திகா 2, 3, 4 பாதங்கள், ரோஹிணி 4 பாதங்கள், மிருகசீரா 2 பாதங்கள் விருஷபராசிக்கு கீழே வரும்.
நம்ம ஷார்ட்டாக சொல்லணும்னா ஐப்ரோஸ் ஏரியா నుంచి ஸ்டார்ட் ஆகி சின்ன ஏரியா வரைக்கும் நம்ம వృషభరాశి రిప్రజెంట్ பண்ணுவோம். సూర్యుని నుంచి చంద్రన్కి 16 కళం வரும். அது நமக்கு நிறைய பேருக்கு தெரியும். பாட்யமி నుంచి చతుర్దశి వరకు 14 ప్లస్ పున్నమి అమావాస్య சேர்த்து 16 కళ. ஒரு ரே ஆனால் ஒரு கணம் ఒరే ஒரு ரே సూర్యుని నుంచి நம்ம బాడీలో ఉంది. అది ಎಲ್ಲ ನಮ್ಮ బాడీలో ఉన్న ಎಲ್ಲ ஆர்கான்ஸ்க்கு ரொம்ப ஆக்டிவேட் பண்ணுவோம். நான் கரெக்டாக இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா நம்ம பவர் பாருங்க, ஒரே ஒரு கனெக்ஷன் நம்ம வீட்டுக்கு உள்ளே வரும். ஆனால் ஒரே வயர் నుంచి எல்லா ஹவுஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி நம்ம நிறைய லைட்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த மாதிரி சூரியன் నుంచి ஒரு கணம் வந்து நம்ம பாடியில் ఉన్న எல்லாம் ஆக்டிவேட் ஆகும். தச நாத பிந்து வினோதகம் இந்த ஸ்லோகத்தில் இருக்குது. அப்படின்னா 10 டைப்ஸ் ஆஃப் பிந்துகள் இருக்குது. அதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணும் இந்த ஸ்லோகம் படிக்கும்போது. இந்த ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா, நாத பிந்து களாத்மகம் தசநாத பேத வினோதகம் மந்திரராஜ விராஜிதம் நிஜமண்டலாந்தர்பாசிதம் பஞ்சவர்ணமகண்டமத்புதமாதிகாரணமச்சுதம் பிராதரேவ ஹி மானசாந்தர்பாவயேத் குரு பாதுகாம். நெக்ஸ்ட் வந்து மிதுன ராசி. மிதுன ராசின்னா ஜெமினி, புதன் ஆதிபத்தியத்தில் இருக்காங்க. இது நெக் ஏரியா அண்ட் கிரீன் கலர். நெக் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்மரைஸ் சீக்ரெட் இருக்குது. இதில் நம்ம கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் இதெல்லாம் நெக் ஏரியா வந்து இந்த கர்மேந்திரியங்களுக்கு, ஞானேந்திரியங்களுக்கு ஒரு மீடியேட்டராக ஒர்க் ஆகும். மிருகசீர 3-4 பாதங்கள், ஆருத்ரா 4 பாதங்கள், புனர்வசு 3 பாதங்கள் நம்ம மிதுன ராசிக்கு கீழே வரும். இந்த ஸ்லோகம் படிக்கும்போது நம்ம தாட்ஸ் எப்படி பியூரிஃபை பண்ணணும், அதெல்லாம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும், அதெல்லாம் நமக்கு தெரியும். விசுத்தி சக்கரம் வந்து நம்ம நெக் ஏரியாவில் தான் இருக்குது. வியோமவத் அப்படின்னா ஸ்கை மாதிரி ரொம்ப கிளியராக ஒயிட்டாக வச்சுக்கணும். நம்ம நெக் ஏரியா ரொம்ப ஜாஸ்தி நேரம் நம்ம மௌனமாக இருக்கணும். நம்ம மௌனமாக இருந்தால் நம்ம பெரியவங்கள் எதனா சொல்லும் போது நம்ம கேட்க முடியும், அதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒயிட் பேப்பர் இருக்காங்க நினச்சிக்கோங்க. ஒரு ஒயிட் பேப்பரில் இருந்தால் நம்ம எதனா எடுக்கும்போது கரெக்டாக தெரியும். அந்த மாதிரி நம்ம ரொம்ப கிளியராக ஒயிட்டாக இருக்கணும். இந்த ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா, व्योमवद् बहिरन्तस्थितमक्षरं निखिलात्मकं केवलं निजशुद्धमेकमजन्म हि प्रतिरूपकं ब्रह्मतत्त्वविनिश्चयं निरतानुमोक्षसुबोधकं प्रातरेव हि मानसान्तर्भावयेत् गुरुपादुकाम्. நெக்ஸ்ட் வந்து கர்காடக ராசி. கர்காடக ராசி வந்து சந்திரன் ஆதிபத்தியத்தில் இருக்காங்க. லங்ஸ் ஏரியா டாமினேட் பண்ணுவோம். புனர்வசு 4th பாதம் அண்டு புஷ்யமி 4 பாதங்கள், ஆஸ்லேஷா 4 பாதங்கள் கர்காடக ராசிக்கு கீழே வரும். இந்த ஸ்லோகம் படிக்கும்போது நம்ம லங்ஸ் கெப்பாசிட்டி நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் அதெல்லாம் நமக்கு தெரிய வரும். யம நியமங்கள் 10 இருக்கு. யம நியமங்கள், சம்யமங்கள் அதெல்லாம் 10 பத்தஞ்சலி யோகால இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம டெய்லி லைஃப்ல இன்ஹெரிட் பண்ணணும். அப்படி டெய்லி லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணிட்டே வரும்போது நம்ம ஹெல்த் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம பேச்சுவார்த்தை ரொம்ப சுத்தமாக கிளியராக இருக்கணும். நம்ம பேச்சுவார்த்தால யாருக்கு ஒரு பெயின் வரக்கூடாது. நம்ம தாட்ஸ் கிளியராக இருந்தால் நம்ம பேச்செல்லாம் கிளியராக இருக்கணும். நிஜமாக தான் சொல்லணும், ஆனால்
ரொம்ப ஸ்வீட்டாக சொல்லணும். அதுதான் நம்ம குரு இந்த ஸ்லோகத்தில் நமக்கு சொல்கிறாங்க. இந்த ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா, बुद्धिरूपमबुद्धिकं त्रितयैककूटनिवासिनं निश्चलं निरतप्रकाश निर्मलं निजमूलकं पश्चिमान्तरकेलनं निजशुद्धसंयमिगोचरं प्रातरेव हि मानसान्तर्भावयेद्गुरुपादुकाम्. நெக்ஸ்ட் சிம்மராசி லியோ. சிம்மராசிக்கு சூரியன் ஆதிபத்தியத்தில் இருக்காங்க. ஹார்ட் ஏரியா ஒயிட் கலர். மக்கா 4 பாதங்கள், புப்பா 4 பாதங்கள், உத்தரா 1 பாதம் நம்ம சிம்மராசிக்கு கீழே வரும். சிம்மராசின்னா ஒயிட் கலர் ரேஸ், நம்ம சூரியன் ஒரு ஒயிட் கலர் ரே நம்ம ஹிருதயத்து ஹார்ட் ஏரியாவுக்கு வரோம்னு நம்ம பாவனை பண்ணணும். நம்ம தியானம் பண்ணும்போது அந்த மாதிரி திருஷ்டி வச்சுட்டு நம்ம இந்த ஸ்லோகம் படிக்கணும். ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா, ஹ்ருத்கதம் விமலம் மனோஜ்ய விபாசிதம் பரமாணுகம் நீலமத்ய சுநீல சன்னிபநாத பிந்து நிஜாம் சுகம் சூக்ஷ்மகர்ணிக மத்யமஸ்தித வித்யுதாதி விபாசிதம் प्रातरेव हि मानसान्तर्भावयेद्गुरुपादुकाम्. நெக்ஸ்ட் கன்னியா ராசி வர்கோ. புதன் ஆதிபத்தியத்தில் இருக்காங்களோ. இது மெயினாக லங்ஸுக்கு கீழே ஏரியா ரெப்ரசன்ட் பண்ணுவோம். கிரீன் கலர். கன்னியகா பரமேஸ்வரி அம்மன் நம்ம பற்றி நம்ம ஜாஸ்தி யோசிக்கணும். உத்தரா 2, 3, 4 பாதங்கள், ஹஸ்தா 1, 2, 3, 4 பாதங்கள், சித்தா 1, 2 பாதங்கள் நம்ம கன்னியா ராசிக்கு கீழே வரும். பஞ்சீகரண அண்ட் பஞ்சதத்வாலு நம்ம லங்ஸ்க்கு கீழே ஏரியாவில் சேர்த்து ஒர்க் ஆகும். ரொம்ப கிளியராக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அந்த ஏரியாவில் நமக்கு டைஜஷன் எல்லாம் நடக்கும். டைஜஷன் பண்ணும்போது வாட்டரு, ஃபயரு எல்லாம் நமக்குள்ளே எல்லாம் இருக்கும். பஞ்சதத்துவங்கள் எல்லாம், பஞ்சபூதங்கள் எல்லாம் நமக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் அங்கே சேர்த்து ஒர்க் ஆகும். அதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லுவாங்க. இந்த ஸ்லோகம் படிக்கும்போது மெதுவாக நமக்கு அந்த கெப்பாசிட்டி எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா, பஞ்ச பஞ்ச ஹுஷீக தேஹ மனச்சதுஷ்க பரஸ்பரம் பஞ்சபூத சகாம ஷட்க சமீர சப்த முகேதரம் பஞ்சகோஷ குணத்ரயாதி சமஸ்த தர்ம விலக்ஷணம் प्रातरेव हि मानसान्तर्भावयेद् गुरुपादुकाम्. நெக்ஸ்ட் துளாராசி. துளாராசிக்கு சுக்ரன் ஆதிபத்தியத்தில் இருக்காங்க. துளாராசி சுக்ரன் ஆதிபத்தியம் இருக்காங்க. ஸ்டமக் ஏரியா, நேவல் பாயிண்ட்டு, சென்டர் பாயிண்ட்டு இதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். சித்தா 3, 4 பாதங்கள், சுவாதி 1, 2, 3, 4 பாதங்கள், விசாகா 1, 2, 3 பாதங்கள் இதெல்லாம் சுக்ரன் கீழே வரும். துளாராசிக்கு கீழே வரும். துலான்னா ஒரு இதை லிப்ரா எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அதெல்லாம் நமக்கே சொல்லித்தரும். இந்த ஃபிசிக்கல் ஹெல்த் அண்ட் த மென்டல் ஹெல்த் ரெண்டும் சேர்த்து எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அதெல்லாம் இந்த ராசியில் இந்த ஸ்லோகம் படிக்கும்போது நமக்கு வரும். இந்த துளாராசி ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா, பஞ்சமுத்ர சுலக்ஷ்ய தர்சன பாவ மாத்திர மாத்மநிரூபகம் வித்யுதாதிதகத்தகித சுச்சிர்வனோத விவர்தனம் சின்முகாந்தரவர்தனம் விலசத்விலாசமமாயிகம் प्रातरेव हि मानसान्तर्भावयेद् गुरुपादुकाम्. நெக்ஸ்ட் விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு குஜன் ஆதிபத்தியத்தில் இருக்காங்க. ப்ரைவேட் பார்ட்ஸ் இதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். நியூ பார்ன் கொடுக்கும்போது, நியூ தாட்ஸ் வரும்போது இந்த ப்ரைவேட் பார்ட்ஸ் தான் ஆக்டிவேட் ஸ்பேஸில் இருக்கும். நம்ம ருஷிங்கள் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த அமிர்தத்துவம் எல்லாம் இந்த ப்ரைவேட் பார்ட்ஸில் இருக்குது. விசாகா 4
4th பாதம், அனுராதா 4 பாதங்கள், ஜெயஸ்டா 4 பாதங்கள் இந்த விருச்சிக ராசிக்கு கீழே வரும். సూర్యుని నుంచి ஒரு ரே வந்து ஒரு ரெட் நம்ம தியானம் பண்ண போது இந்த மாதிரி பாவனை பண்ணணும். சூரியன் నుంచి ஒரு రెడ్ కలర్ రేస్ வந்து நம்ம ப்ரைவேட் பார்ட்ஸில் வந்து அப்புறமா எல்லோ கலரில் சேஞ்ச் ஆகும் மாதிரி நம்ம எம்டைஸ் பண்ணிக்கணும். நம்ம பாவனை பண்ணணும், மெடிடேட் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணிட்டு இந்த ஸ்லோகம் படிக்கணும். இந்த ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா, पंचवर्ण सुचिर्वचित्र विशुद्ध तत्व विचारणं चंद्र सूर्य चिदग्निमंडल मंडिता गण चिन्मयं चित्कला परिपूर्णमंतर चित् समाधि निरीक्षणं प्रातरेव हि मानसांतर्भावयेत् गुरुपादुकाम्. நெக்ஸ்ட் வந்து தனுசு ராசி. தனுசு ராசி வந்து குருன் ஆதிபத்தியத்தில் இருக்காங்க. மெயினாக நம்ம தைஸ் ஏரியாவுக்கு இது ரெப்ரசன்ட் பண்ணுவோம். மூலா 4 பாதங்கள், பூர்வாஷாட 4 பாதங்கள், உத்தராஷாட 1 பாதம் தனுசுக்கு கீழே வரும். இந்த ஸ்லோகம் படிக்கும்போது அந்த தைஸ் ஏரியாவில் எதனா இஷ்யூஸ் இருந்தால், கால்வலி அந்த மாதிரி எதனா இஷ்யூஸ், ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் இந்த ஸ்லோகம் படிக்கும்போது மிதவாக கிளியர் ஆகும். நம்ம ஸ்லோகம் பார்க்கலாம். हंसचारमकण्डनादमनेकवर्णमरूपकं शब्दजालमयं चराचरजन्तुदेहनिवासिनं चक्रराजमनाहतोद्भवमेकवर्णमतः परं प्रातरेव हि मानसांतर्भावयेत् गुरुपादुकाम्. நெக்ஸ்ட் வந்து மகர ராசி. மகர ராசி வந்து சனி ஆதிபத்தியத்தில் இருக்காங்க. நம்ம நீஸ் ஏரியா నుంచి ஆங்கிள் ஏரியா வரைக்கும் அந்த ஏரியாவில் இந்த ராசி ரிப்ரசன்ட் பண்ணுவோம். உத்தராஷாட 2, 3, 4 பாதங்கள், ஸ்ரவணம் 4 பாதங்கள், தனிஷ்டா 1, 2 பாதங்கள் நம்ம மகர ராசிக்கு கீழே வரும். இந்த ஸ்லோகம் படிக்கும்போது அந்த ஏரியாவில் எதனா ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் அது மிதவாக கிளியர் ஆகும். ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா, जन्म कर्म विलीन कारण हेतुभूतमबोधकं जन्म कर्म निवारकं रुचिपूरकं भवतारकं नाम रूप विवर्जितं निजनायकं सुखदायकं प्रातरेव हि मानसांतर्भावयेत् गुरुपादुकाम्. நெக்ஸ்ட் வந்து கும்பராசி. கும்பராசிக்கு வந்து சனி ஆதிபத்தியத்தில் இருக்காங்க. மெயினாக ஆங்கிள் ஜாயிண்ட் ஏரியா எல்லாம் இது ரெப்ரசன்ட் பண்ணுவோம். தனிஷ்டா 3, 4 பாதங்கள், சதபிஷம் 4 பாதங்கள், பூர்வாபாத்ர 1, 2, 3 பாதங்கள் இந்த கும்பராசிக்கு கீழே வரும். நெக்ஸ்ட் வரும்போது கும்பராசி யுகம் வரும். எப்படி உங்களுக்கு தெரியும், எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அன்னைக்கு கேட்டிங்கன்னா, கும்பராசி யுகம் வந்தானே நம்ம தாய் மாதிரி அதெல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக பிரேமாக நம்ம எல்லாரும் அந்த மாதிரி அந்த எனர்ஜி நம்ம எல்லாருமே பார்க்கும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு புது விஷயங்கள் எல்லாம் இன்வென்ஷன் பண்ணும்போது நல்லதுக்கு தான் பண்ணுவார். ஆனால் நெக்ஸ்ட் அது ஒரு பிரச்சனைతో முடியும். அந்த மாதிரி ஆகாமல் புது இன்வென்ஷன் பண்ணும்போது அது நல்லதுக்கு தான் நடக்கும். எப்படி ஆச்சுன்னா அந்த காலத்துல கும்பராசி காலம்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நியூக்ளியர் ரியாக்டர் எல்லாம் இன்வென்ஷன் பண்ணும்போது அது நல்லதுக்கு தான் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ ஒரு பிரச்சனை என்னன்னா, அந்த நினச்சி வந்த வேஸ்டேஜுக்கு என்ன பண்ணணும் தெரியல. அது இப்போ ஒரு பிரச்சனை ஆச்சு. இப்போ அதுக்கு ஒரு சொல்யூஷன் தேடிட்டே இருக்காங்க நம்ம சயின்டிஸ்ட் எல்லாம். எப்போ அந்த சொல்யூஷன் கிடச்சிருச்சோ அப்போ நமக்கு தெரியும் நம்ம எல்லாம் கும்பராசி யுகத்தில் வந்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து மீனராசி. மீனராசிக்கு வந்து ஒரு நிமிஷம் கும்பராசி ஸ்லோகம் படிக்கிறேன். இந்த ஸ்லோகம் படிக்கும்போது,
तप्त काञ्चन दीप्यमान महानुमातृकरूपकं चन्द्रकान्तरतारकैरवमुज्ज्वलं परमास्पदं नीलनीरदमध्यमस्थितविद्युदादिविभासितं प्रातरेव हि मानसान्तर्भावयेत् गुरुपादुकाम्. நெக்ஸ்ட் வந்து மீனராசி. மீனராசிக்கு வந்து குருன் ஆதிபத்தியம் இருக்காங்க. மெயினாக நம்ம ஃபுட் ஏரியாவில் இது ரிப்ரசன்ட் பண்ணுவோம். பூர்வபாத்ரா 4th பாதம் அண்டு உத்தராபாத்ரா 1 2 3 4 பாதங்கள், ரேவதி 4 பாதங்கள் நம்ம மீனராசிக்கு கீழே வரும். நம்ம குரு பாதங்கள் எல்லாம் நம்ம சிரசு மேலே இருந்த மாதிரி நம்ம பாவனை பண்ணணும். நம்ம குரு நம்ம வாழ்க்கையில் எல்லா மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். எது தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோ அதெல்லாம் நம்ம குரு நமக்காக பண்ணுறாங்கன்னு நம்ம நம்பணும். அந்த சேஞ்ச் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும் అని நம்ம நம்பணும். நம்ம குரு அனுகிரகத்தினால நம்ம எல்லாம் கரெக்டாக செய்ய முடியும். நம்ம குரு அனுகிரகம் 100% நம்ம மேலே இருக்குது అని நம்ம ரொம்ப 100% சின்சியராக ப்ரே பண்ணணும், நம்பணும். இந்த மீனராசி ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா, स्थूल सूक्ष्म सकारणान्तरखेलनं परिपालनं विश्वतैजस प्राज्ञचेतसमन्तरात्मनिजां सुखं सर्वकारणमीश्वरं निटलान्तराळविहारकं प्रातरेव हि मानसान्तर्भावयेत् गुरुपादुकाम्. जय गुरुदेव. நான் இந்த ஸ்தவம் பற்றி மெசேஜ் கரெக்டாக கன்வே பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். எதனா மிஸ்டேக்ஸ் இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க.